ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, நாம லெவல்ஸை தாண்டி சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் வேலை செஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் நேத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்ல ஓபன் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல ஓபன் பண்ணிட்டாங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 26,000 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறதே மேல போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். வழக்கமா கீழே போக என்ன ஸ்ட்ரைக் அப்படின்றத சொல்லியிருந்திருப்போம். ஆனா நேத்து அந்த ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. கீழே போகிறதுக்கு எந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத. நமக்கு ஓவரால் டோட்டலாவே அப்சைட் மொமெண்டம் அப்படின்ற மாதிரியான வியூ மட்டும்தான் இருந்திருந்தது. ஸோ அதால டவுன் சைடுக்கு உண்டான வியூ என்ன அப்படின்றது கூட நாம சொல்லல. அதை தாண்டி ஓப்பன் பிரைஸ் நம்ம காலையில சென்செக்ஸ் பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட R2 பக்கத்துல ஓபன் பண்ணுவான், 26,150 அந்த ரேஞ்சில் ஓபன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா R1 26,065 அப்படின்னு சொல்லி நாம கொடுத்திருந்தேன் அந்த லெவல் பக்கத்துல ஓபன் பண்ணிட்டாங்க 2655. இங்க ஓபன் பண்ணி ஓப்பனுக்கும் லோவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். அங்கிருந்து தொடர்ந்து மேல போக ஆரம்பிச்சவங்க நல்ல ஒரு சைடுவேஸ், நல்ல சைடுவேஸ்ல மொமெண்டம் அப்படியே மேல போய் எக்ஸாக்டா நாம கொடுத்திருக்க அந்த R2 26,153 அந்த ஏரியால தான் நல்ல ஒரு ரிஜெக்ஷன். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி மேல போனாங்க, திரும்ப அந்த இடத்துல ஒரு சப்போர்ட், அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட்டை அதே இடத்துல தான் முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு மொமெண்டம் அப்படின்றதும் கொடுக்கல. எங்க காலுக்கும் புட்டுக்கும் மார்க்கெட் என்னதான் மேல வந்திருந்தது அப்படின்னாலும் நல்ல புட்டோட பிரைஸ டீகே பண்ணிருக்காங்க அப்படின்றத தாண்டி காலுக்கு பிரீமியம் அப்படின்றத கொடுக்கவே இல்லை. காலுக்கு பிரீமியம் கொடுக்காமே மார்க்கெட்டை நல்லா மேல ஏத்திருக்காங்க. இப்படி ஏறி வந்தது இன்னைக்கு சஸ்டைன் ஆகுமா ஆகாதா, இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு, லெவல்ஸ் என்ன சொல்லுது, பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் நாம அடுத்து பார்ப்போம். ஓகே, என்னைக்கு ஒன்றா லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. ரொம்ப ஒரு ஷார்ட்டான ரேஞ்சா இருக்கு. ஏன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பிரீமியம் அப்படின்றதே இல்லை. எக்ஸ்பைரி டே எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் நாம எப்பவுமே ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு தான் போயிடுவோம். ஏன்னா நம்மளோட ரெகுலர் கால்குலேஷனுக்கு தேவையான ப்ரைஸ் அப்படின்றது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல கூட இருக்காது. ஏடிஎம் ஸ்ட்ரைக்லேயே நாம ரெகுலர் ப்ரைஸை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ வேற வழி இல்லை, ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் எடுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு 26,253, 26,204, 26,098, 26,043 இதுதான் நம்ம லெவல்ஸாக எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ க்ளோசிங் நமக்கு 26,172 இங்க இருக்கு. இங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்டுக்கு 26,100 நாம கொடுத்துருக்க இந்த S1 ஏரியா 26,098 கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கணும். இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அடுத்து வந்து ரீச் பண்ணக்கூடிய இடமா 25,950 இந்த ஏரியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு. இந்த ஏரியாவை வந்து ரீச் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். தொடர்ந்து அப்சைட் போகணும் அப்படின்னா 150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருக்கிறதே தொடர்ந்து மேல போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆகும். 150 இதுக்கு மேல இருக்கிறது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் நாம இந்த 25,950 அப்படின்றது போன புதன்கிழமையே நாம சொல்லியிருந்தோம். இந்த வாரத்தோட டிசைடிங் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் 25,950. மார்க்கெட் அதுக்கு கீழே போனவங்க கிட்டத்தட்ட அங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே வந்தாங்க. இப்போ 25,950 அந்த ஸ்ட்ரைக்கை கிராஸ் பண்ணி மேலே வந்தவங்க அடுத்து ஒரு 200 பாயிண்ட் ரீச் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50 பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவை ரீச் பண்றது கூட வாய்ப்பு அதிகப்படியாவே இருக்கு. ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். லைவ் மார்க்கெட்ல ஸ்பாட்டோட க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது எப்பவுமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும்.
அத எப்பவுமே தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸோட பிரீமியத்த பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பாட் நகருது. ஸ்பாட்ட வச்சு பிரீமியம் நகர்றது கிடையாது அப்படின்றத நீங்க ஏத்துக்கணும். அதுக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் தான் நடக்க போகுது. இன்னைக்கு எக்ஸ்பைரி டேல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியும். என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பாட்டோட இப்போதைக்கு ஸ்பாட்ல இங்க இருக்க க்ளோசிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 26,162. இந்த பிரைஸ்ல லாஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா நமக்கு க்ளோசிங் பிரைஸ், செட்டில்மென்ட் பிரைஸா குடுத்திருக்க பிரைஸ் 26,172. இந்த 172 அப்படின்றத 3:30க்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடுப்பாங்க. அது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3:30க்கு அப்புறமா குடுக்க போற இந்த ஸ்பாட்டோட பிரைஸ் எங்க முடிய போகுது அப்படின்றது ஒவ்வொரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கோட காலோட பிரைஸ் எல்டிபி அவங்கள நீங்க ஆட் பண்ணி பாருங்க. ஐடிஎம் புட்டோட பிரைஸ மைனஸ் பண்ணி பாருங்க. எது கூடனா அந்தந்த ஸ்ட்ரைக்கு கூட. எந்த ஸ்ட்ரைக்கோட பிரைஸ் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக்ல காலோட பிரைஸை ஆட் பண்ணுங்க. புட்டோட பிரைஸை மைனஸ் பண்ணுங்க. எக்ஸாக்டா ஸ்பாட் எங்க க்ளோஸ் ஆகுதோ 3:30க்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய பிரைஸ அந்த வேல்யூவை 3:30க்கு மார்க்கெட்டே முடியறதுக்கு முன்னாடி அந்தந்த ஸ்ட்ரைக்ல பிரீமியமா கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுதான் அல்காரிதம். இந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதம் இப்படிதான் வேலை செய்யுது. இங்க யாரும் பை செல் பண்ணிட்டு இருக்கனால மட்டுமே மார்க்கெட் மூவ் ஆகல. மார்க்கெட் இந்த அல்காரிதத்துல மூவ் ஆகுது. அது கூடவே நாமளும் பையும் செல்லும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மள போலவே தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரும் பையும் செல்லும் அந்த அல்காரிதத்தை கூடவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அல்காரிதத்தை தெளிவா புரிஞ்ச ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ட்ரேடர் எங்க அவனுக்கு ரிஸ்க் எடுக்கணும், எங்க அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு அவன் ட்ரேட் பண்றான். அதெல்லாம் தெரியாம ட்ரேட் பண்ற ரீட்டைல் ட்ரேடர் தான் இங்க லாஸ் அப்படின்றத சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், இந்த ஆப்ஷன் செயின் அப்படின்றது அல்காரிதம் அப்படின்றத எப்ப நீங்க புரிஞ்சு அந்த கண்ணோட்டத்திலேயே இது ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னா அந்த ஃபார்முலாவை நாம எப்படி ரிவர்ஸ்ல பண்ணி பார்க்கிறது அப்படின்றத அந்த கண்ணோட்டத்துல மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ரொம்பவும் ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.